தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கான வாய்ப்பும், கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல இன்று அந்த மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. இலங்கையின் கடலோர பகுதிகளுக்கு அருகே தென்மேற்கு வங்க பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனுடைய தாக்கத்தால் தென் மாவட்டங்களில் பரவலாக ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல நாளை தினம் தென் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள்ல, வட தமிழ்நாட்டில் பகுதிகளில் வறண்ட வானிலையும் நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை தினம் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டத்திற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய 6ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி புதிதாக உருவாவதற்கான வாய்ப்பும், அதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதகமான சூழலும் இருப்பதனால் வரக்கூடிய 6ஆம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு நாட்களுக்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. ஒருவேளை 6ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் தென் கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. வடகிழக்கு பருவமழையுடைய காலம் டிசம்பர் 31 அதனுடைய கணக்கிடக்கூடிய காலம் நிறைவடைந்து விட்டது. ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து நீடிப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிக்கக்கூடிய சூழல்ல பொங்கல் வரையிலுமே தமிழ்நாட்டில் லேசான முதல் மழைக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.